எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தமிழ் யூடியூப் சேனல். நான் அவங்க ராஜபாட்டி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் சிஎஸ்சி யூஸ் பண்ணி எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, எப்படி இபி பில் கட்டுறது, எப்படி மற்ற சர்வீசஸ் எல்லாமே போஸ்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சிஎஸ்சியில் வந்து பண்ணுறது அப்படி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்படி அதெல்லாம் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிஎஸ்சி சென்டர்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். காமன் சர்வீஸ் சென்டர். இதை பற்றி நான் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரோட ஊர்லேயும் சரி, ஸோ உங்களோட நியர்பை ஊரில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர், அதாவது இசை மையம் வச்சிருப்பாங்க. இந்த சிஎஸ்சி இசை மையத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் உங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டாக் கட்டிக்கலாம், உங்களோட இபி பில் கட்டிக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனுமே நீங்கள் வந்து ஒரு சிஎஸ்சி சென்டரில் பொது சேவை மையம் சொல்லுவாங்க தமிழில், காமன் சர்வீஸ் சென்டர், அங்கே போய் நீங்கள் பண்ணுவீங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சென்டரை ஓப்பன் பண்ணிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாய்க்கும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி ஐடி கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஒரு சிஎஸ்சி சென்டருக்கு போய் ஏதாவது ஒரு மொபைல் ரீசார்ஜோ சம்திங் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த சென்டர் வச்சிருக்கவங்களுக்கான சேவை கட்டணமும் சேர்த்து தான் நீங்கள் கையில் கொடுப்பீங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் சிஎஸ்சி சென்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சிஎஸ்சி ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பிபிஎம்மோ அல்லது ஏபிபிஎம்மோ நீங்கள் பண்ணுற அந்த சேவைக்கான கட்டணம் மட்டும்தான் வாங்குவாங்களே தவிர அதுக்கான எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டும் அவங்க வாங்க மாட்டாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தேனி டிவிஷனில் ஒவ்வொரு சிஎஸ்சி ஐடி வச்சிருக்க ஒவ்வொரு என் யூசரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சிஎஸ்சி ஐடி ஆக்டிவேஷனுக்காக ஒவ்வொரு மாதமும் 2 டிரான்சாக்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு சிஎஸ்சி ஐடி ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முதற்கட்டமாக இந்த மாதம் ஒரு 5 டிரான்சாக்ஷன் எல்லாமே பண்ணி என் யூசர் எல்லாமே அவங்க சிஎஸ்சி ஐடி ஆக்டிவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்படி அதை லாகின் பண்ணி அந்த சிஎஸ்சி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிஎஸ்சி ஐடி இல்லாத ஜிடிஎஸ் இருக்கட்டும், பிஏ எஸ்பிஎம் இந்த மாதிரி யாராக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஐடி இல்லைன்னா உங்கள் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு உங்களோட டீட்டெயிலெலாம் சிஎஸ்சி ஐடி வாங்கிக்கோங்க. சிஎஸ்சி ஐடி வாங்குறதுக்கு என்னென்ன தேவைப்படும்னா, உங்களோட ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், உங்கள் மெயில் ஐடி, பேன் கார்டு, இந்த டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி சிஎஸ்சி ஐடி நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த சிஎஸ்சி ஐடி வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கும் அந்த சிஎஸ்சி ஐடி அந்த பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு வந்துடும். சப்போஸ் நீங்கள் சிஎஸ்சி ஐடி மறந்துட்டீங்கன்னா உங்கள் மெயிலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏதாவது ஒரு டேட்டில் வந்து உங்களுக்கு சிஎஸ்சி ஐடி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு எல்லாமே வந்திருக்கும். அதை போய் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். காமன் சர்வீஸ் சென்டர் மூலிமா பொதுமக்களுக்கு என்னென்ன சேவையெல்லாம் வழங்கலாம் அப்படின்னா, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன், ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங், ட்ரெயின் டிக்கெட் புக்கிங், விசா அசிஸ்டன்ட், பேன் கார்டு சர்வீசஸ், பாஸ்போர்ட் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் சர்வீசஸ், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், ஐஎஸ்ஓ ரெஜிஸ்ட்ரேஷன், ரீசார்ஜ் அண்ட் பில் பேமெண்ட்ஸ், பேங்கிங் அண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர், டிஜிட்டல் சிக்னேச்சர், ஆதார் என்ரோல்மெண்ட், ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்டேஷன், மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், ரேஷன் கார்டு சர்வீசஸ், ஸ்காலர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன், எஜுகேஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், கவர்மெண்ட் ஜாப் அப்ளிகேஷன், ஐடி கார்டு சர்வீசஸ், டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ், இந்த மாதிரி எக்கச்சக்க சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி மக்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் வாங்குறது அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் வாங்க போகிறீங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி சென்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒர்க்குக்கு, அதாவது ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுக்குற வேலைக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்றது தனியாக வாங்குவாங்க. அது எதுவுமே இல்லாமல் இந்த ஒர்க்குக்கான ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் வாங்குவீங்க. ஜிடிஎஸ் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்கள் டர்பன் டேட்டா என்ட்ரின் ஆப்ஷன் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சிஎஸ்சி டிரான்சாக்ஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. 2 மொபைலில் போய் அந்த சிஎஸ்சி டிரான்சாக்ஷனில் போட்டு தான் நீங்கள் வந்து இதை கணக்கு ஓன் மொபைல்லே நீங்கள் வந்து சிஎஸ்சி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். இது போர்ட்டலில் போய் நீங்கள் லாகின் பண்ணணும்னா https://digitalseva.csc.government.in இந்த வெப்சைட் உங்களோட சிஎஸ்சி ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு கீழே வந்து கேப்சா கேட்கும். ஸோ கேப்சா கரெக்டாக கொடுத்துட்டு கீழே சைன்இன் கொடுங்க. சைன்இன் கொடுத்தே உங்களுக்கு லாகின் ஆகும். கீழே ஃபர்கட் பாஸ்வேர்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியலைன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து மாற்றிக்கங்க. ஸோ சைன்இன் கொடுங்க. சைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, இதில் கேவிசி அப்டேட் பண்ண சொல்லுது. ஸோ நான் கேவிசி வந்து இப்போ நான் லேட்டராக பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து அப்டேட் லேட்டர்னு கொடுத்துட்றேன். ஸோ இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா நான் எல்லா ட்ரான்ஸ்லேஷனும் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் விசுவல் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா, 3 கோடு மாதிரி ஒரு ஐக்கான் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பட்டனை டச் பண்ண உடனே ஸோ யார் பேரில் இருக்குது, எந்த மெயில் ஐடியில் இது ஓப்பன் ஆகிருக்கு இந்த சிஎஸ்சி ஐடி அப்படின்னு எல்லாமே காமிக்கும். கொஞ்சம் கீழே கொண்டு வந்தீங்கன்னா டேஷ்போர்ட், சர்வீசஸ், வேலட், பாஸ்புக், ஆர்டர்ஸ், அக்கௌண்ட், சப்போர்ட், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வேலட்டோட பின்னை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண உடனே மை ப்ரொஃபைல்ன்ற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். மை ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். மை ப்ரொஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் உங்களோட டீட்டெயில் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் ஜெண்டர் என்ன,
உங்களோட மெயில் ஐடி, ஸோ எல்லாமே இது கொடுத்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே இதே மாதிரி ஒரு 3 சிவப்பு கலர் கோடு கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே சேஞ்ச் பாஸ்வேர்ட், சேஞ்ச் வேலட் பின் அப்படின்னு நிறையா கொடுத்துருப்பாங்க. அதில் சேஞ்ச் வேலட் பின்னை ஓப்பன் பண்ணுங்கள். சேஞ்ச் வேலட் பின் ஓப்பன் பண்ண உடனே என்ன கேட்கும்னா, டு யூ நவ் யுவர் கரண்ட் வேலட் பின் அப்படின்னு கேட்கும். இப்போ இருக்க வேலட் பின் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கும். ஸோ எஸ் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நோ அப்படின்னா ஸோ நோ கொடுங்க. நோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். என் மொபைல் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே ஜென்ரேட் ஓடிபின்னு கேட்கும். ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகி வரும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இப்போ நீங்கள் யூஸ் பண்ண போகிற பின் கன்ஃபார்ம் அண்ட் நியூ பின் அப்படின்னு கேட்கும். ஸோ ரெண்டுமே ஒரே பின் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா பின் செட் பண்ணிடுவீங்க. பின் வந்து பார்த்தீங்கன்னா 6 நம்பர் இருக்கணும். பின் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வேலட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணணும். அமௌண்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ மேலே எப்பயும் போல் அந்த 3 கூட டச் பண்ணிங்க அப்படின்னா வேலட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். 3ஆவதாக இருக்கும். 3ஆவது ஆப்ஷன் வேலட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலட் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வேலட்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா வேலட் பேலன்ஸ் 110 ரூபா அப்படின்ட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி வேலட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணி நான் ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு டெமோக்காக தான் காமிக்கிறேன். இதுக்கு கீழே எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அமௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ நீங்கள் வேலட்டில் ஆட் பண்ணணுமோ 1000மோ 10,000மோ 1 லட்சமோ நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் கொடுத்துட்டு கீழே ட்ரான்சாக்ஷன் டைப் இருக்கும். இதில் ஆட் மணி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரிவர்ட் மணி அப்படின்னு இருக்கும். ஆட் மணின்றது நீங்கள் வேலட்டில் ஆட் பண்ண போகிற அமௌண்ட். ரிவர்ட் மணின்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் எல்லா ட்ரான்சாக்ஷன் முடிச்சுட்டு இருக்க நீங்கள் வேலட்டை 0 ஆக்கணும், நில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா என் வேலட்டில் 110 ரூபா 84 பைசா இருக்குது. இது நான் 110 ரூபா 84 பைசா போட்டு ரிவர்ட் மணி கொடுத்துட்டேன் அப்படின்னா என் வேலட் 0 ஆயிரும். இதோட கான்செப்டே என்னென்னா நீங்கள் 0ஆக இருக்கப்போ கவர்மெண்ட்லேருந்து காசு வாங்கி அந்த காசில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு எவ்வளோ காசு நீங்கள் வாங்கின பேலன்ஸ் இருக்கோ அதை மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இதுதான் இதோட சிம்பிள் கான்செப்ட்டு. பின் போடணும். இதை நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதனால் அந்த பின் நம்பர் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அது கீழே பார்த்தீங்கன்னா ரிமார்க்ஸ் கேட்கும். ரிமார்க்ஸ் எனி ரிமார்க்ஸ் ஏதாவது இப்போ ஆட் பண்ணி கொடுங்க. ரிவர்ட் பண்ணி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆட் ஆகிக்கிறோம். என்னென்ன ட்ரான்சாக்ஷன் இருக்குன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். லோன், எஜுகேஷன், ஹெல்த், ஸ்கில்ஸ், ட்ராவல், ஃபீஸ் பேமெண்ட், பென்ஷன், வாட்டர் பேமெண்ட், கேஸ், டிடிஹெச் ரீசார்ஜ், டேக்ஸ் பேமெண்ட், டெலிகாம், ஃபாஸ்டாக், இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் நம்ம மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா டெலிகாமில் பண்ணணும். ஒவ்வொன்றும் எதில் பண்ணணும் அதில் போய் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மொபைல் ரீசார்ஜ் மட்டும் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ டெலிகாம் ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் டெலிகாம் ஓப்பன் பண்ணவனே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ஆப்ஷன்லாம் காமிச்சிருப்பாங்க அப்படின்னா போஸ்ட் பெய்டா ப்ரீபெய்டான்னு கேட்கும். நம்ம ப்ரீபெய்ட்னா ப்ரீபெய்ட் யூஸ் பண்ணிக்கிங்க, போஸ்ட் பெய்ட் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ மொபைல் ப்ரீபெய்டு ஓப்பன் பண்ணுங்கள். மொபைல் ப்ரீபெய்டு ஓப்பன் பண்ணி ஏர்டெல், பிஎஸ்என்எல், ஜியோ, வோடஃபோன் அப்படின்னு எல்லாமே காமிக்கும். நீங்கள் எந்த சிம் உங்களுக்கு வேணுமோ அந்த சிம்மை சூஸ் பண்ணுங்கள். இப்போ ரீசார்ஜ் ஓப்பன் பண்ண உடனே மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்த உடனே அது கீழே அதுவாகவே நெட் கார்டு போடணும்னா 4G 3G கேட்கும், 2G இந்த மாதிரி எல்லாமே கேட்கும். அதில் எதை உங்களுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுமோ அதை கரெக்டான அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். எந்த மொபைல் நம்பருக்கு பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். உங்களோட மெயிலுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். நான் காலையிலேருந்து பண்ண ட்ரான்சாக்ஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல அந்த 3 டாட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்புக் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள். பாஸ்புக் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வேலட் லெஜர் அப்படின்னு இருக்கும். வேலட் லெஜரை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த வேலட் லெஜரை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண எல்லா ட்ரான்சாக்ஷனும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயிலாம் காமிக்கும். இது வரைக்கும் காலையிலேருந்து எத்தனை ட்ரான்சாக்ஷன் நான் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே டீட்டெயில் காமிக்கும். அதே மாதிரி கீழே ரீஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் காலையில் ஒரு 3 கஸ்டமருக்கு நான் பண்ணப்போ ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்னு வந்துருச்சு. ஆனால் இந்த வேலட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு. ஆனால் கஸ்டமருக்கு மெசேஜும் போகலை, காசும் போய் அவங்களுக்கு ரீசார்ஜ் ஆகலை. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்தில் ரீஃபண்ட் ஆயிரும். அந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ரீஃபண்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரீஃபண்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 3 தடவை நான் அமௌண்ட் ரீசார்ஜ் நான் பண்ணி அவங்களுக்கு ஏறாது, எனக்கு ரீஃபண்ட் ஆகிருக்கு. அது எல்லாமே ரீஃபண்ட் அப்படின்ற ஆப்ஷனில் வந்துடும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஆர்டர்ஸ் ஓப்பன் பண்ண உடனே ஆர்டர் ஹிஸ்ட்ரின்னு வரும். அந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆர்டர் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் இது வரைக்கும் காலையிலேருந்து ரீசார்ஜ் பண்ணது என்னென்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ எல்லாமே இதில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா வேலட் டிடக்ஷன் சக்ஸஸ்னு வந்திருக்கும். கீழே டீட்டெயில்ஸ் ட்ராக் ஆர்டர்னு இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷனோட டீட்டெயில் எல்லாமே வரும். எந்த நம்பருக்கு பண்ணியிருக்கீங்க, எந்த ஐடியில், எந்த டைமில் எல்லாமே இதில் வந்துடும். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வேலட்டில் போய்க்கிங்க. நீங்கள் எல்லா ட்ரான்சாக்ஷனும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதை ரிவர்ட் மணியில் போய் நீங்கள் அனுப்பிச்சிடணும். நார்மலாக உங்கள் டெய்லி அக்கௌண்ட்டில் எவ்வளோ நீங்கள் சிஎஸ்சி ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை டெபாசிட் காலத்தில் நீங்கள் கொண்டு வந்துடணும். உங்களோட டர்பன் 2.0 மொபைலில் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ஷனில் போய் அதை சூஸ் பண்ணி சிஎஸ்சி ட்ரான்சாக்ஷனில் போய் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை நீங்கள் கொடுத்து அதை உங்களோட மொபைலில் ஆட் பண்ணிக்கணும். 110 ரூபா 84 பைசா இருக்குது. அதை அப்படியே நான் ஸோ கொடுத்துட்டு நான் ரிவர்ட் மணி கொடுக்குறேன். ரிவர்ட் மணி நான் கொடுத்துட்டு
ரிமார்க்ஸ்லையும் ரிவர்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ரிமார்க்ஸை ரிவர்ட் பண்ணி கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்த உடனே டீட்டெயில்ஸ் ஆர் சேவ்னு கேட்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பண்ண ட்ரான்சாக்ஷன் ஐடிக்கான ரெஃபரன்ஸ் நம்பர், எந்த யூசரில் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட் ஓனர், ஸோ யார் பேரில் இருக்குது, அவங்களோட எந்த டேட்டில் எந்த டைமில் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயிலுமே இது வந்துடும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ், ரிவர்ட் அமௌண்ட், இந்த மாதிரி எல்லாமே வரும். இதில் என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ்னால் நம்ம இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து அந்த இதில் வாங்கிக்கலாம். அந்த வேலட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் வாங்கி நம்ம சிஎஸ்சி ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். வாங்கிட்டு நம்ம ரிவர்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ 110 ரூபா 84 பைசா அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அதுவும் வந்துருச்சு. கரண்ட் பேலன்ஸ், நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வந்துருச்சுன்னா உங்களோட ட்ரான்சாக்ஷன் டோட்டலாக முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் மறுபடியும் உள்ளே போயிட்டு உங்களோட வேலட்டை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வேலட்டை ஓப்பன் பண்ணோடனே எவ்வளோ அமௌண்ட் காமிக்குன்னு பாருங்கள். வேலட் அமௌண்ட் 0 வந்துருச்சு. ஸோ நம்ம 0 பண்ணிட்டோம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ மறுநாள் நீங்கள் பண்ணணும் இதே மாதிரி சிஎஸ்சிஐடி லாகின் பண்ணி இந்த வேலட்டில் போயிட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வாங்கணுமோ அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுலேருந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி அதை வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் கணக்கில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே இதை பற்றி டவுட்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேனி டிவிஷனில் இது வந்து எல்லாமே லாகின் பண்ண சொல்லி 2 ட்ரான்சாக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிவிஷன்லையுமே இது கண்டிப்பாக சிஎஸ்சி லாகின் பண்ண சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும். அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு டவுட்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் கூட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எதை பற்றி உங்களுக்கு வீடியோ பண்ண தோணுதோ அதே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதே மாதிரி சுவாரஸ்யம் தொடர்ந்து வந்துக்கிறேன். நன்றி.